வெல்கம் டு ஜான்சி ஆரோக்கியா. இன்றைக்கி நான் செய்ய போகிறது பாரம்பரியமான ஸ்வீட் தேங்காய் பருப்பி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காய் துருவினது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் நெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக செவந்தால் போதும். இது கூட தேங்காயையும் போட்டு வறுத்துக்கலாம். தேங்காயினுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போது அதே பேனில் தான் நம்ம சர்க்கரை பாகு எடுக்க போகிறோம். தேங்காய் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் பாதிக்கு நம்ம சர்க்கரை எடுக்கணும். பாதியை விட கொஞ்சம் கம்மியாக வேணால் சேர்த்துக்கலாம், ரொம்ப கம்மியாகக்கூடாது. இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விடணும். சர்க்கரை கரைகிற வரையும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரை. நல்லா கரைச்சி மேலே எல்லாம் பாருங்கள், இந்த பபுள்ஸ் மாதிரி வந்துடுச்சா. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் கிடையாது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டு அந்த லிக்யூடாக இருக்கும்போதே எடுத்து நம்ம எடுத்து வச்சிடணும் வேறு பாத்திரத்தில்.
அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்தா தான் சுவையாக இருக்கும். எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் வந்ததும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா சமநிலைப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சே நிமிஷத்தில் இறுகிடுச்சு. நம்ம தேங்காய் வறுத்து போட்டிருக்கறனால எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சீக்கிரம் கெடாது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம்.